அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வட்டலப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா பெரிய தேங்காவில் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்துக்கணும். வட்டலப்பத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒரு 400 அளவுக்கு பால் இருந்தால் போதும். அப்புறம் 20 முட்டை. இந்த 20 முட்டையும் உடச்சி நம்ம ஊற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 1/2 கிலோ சீனி. அது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். கம்மியாக வேணும்னா அதை விட கம்மி பண்ணிக்கலாம். கூடவோ குறைக்கிறதோ உங்கள் இஷ்டம். 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். நல்லா அரைச்ச பிறகு நம்ம வந்து வட்டலப்பம் வைக்கிற பாத்திரத்தை எடுத்து அதுலேயே நம்ம வடிகட்டிக்க வேண்டியதுதான். நல்லா வடிகட்டினா எந்த தூசியும் இருக்காது. அதனால் நம்ம அதை வடிகட்டிக்கணும். ஏலக்காய் போட்டிருக்கோம்ல அதனால். அப்புறம் ஒரு 400 பால், நம்ம 400 எடுத்து பால் ஊற்றிக்கணும். 10 முட்டைக்கு 200னா நம்ம வந்து 20 முட்டைங்கிறதுனால 400 பால் ஊற்றி அதை நல்லா கிளறிக்கணும். அப்புறம் வந்து 50 முந்திரியும் பாதாமும் சேர்த்து எடுத்துருக்கேன்னா 50 எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். நான் வந்து இந்த பால் இருந்துச்சு அதை ஊற்றியே நான் அரைச்சிக்கிட்டேன். அதை ஊற்றி அரைச்சி அதையும் சேர்த்துக்கணும். அதை நம்ம வந்து நெய் 100 எடுத்துக்கணும். நெய் 100 எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் நம்ம வெந்த பிறகு வெளியே வந்துடும் எல்லா நெய்யுமே. அளவு வந்து நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும். இதை விட கூட போட்டால் வெந்த பிறகு வெளியாயிடும். அதை விட கம்மியாக போட்டால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன செய்யணும், நல்லா அதை கிளறிக்கணும். நல்லா அதை மாதிரி கிண்டி விட்ட பிறகு இதை பாயில் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பிரியாணி சட்டி தான் எடுத்திருக்கேன். அந்த பிரியாணி சட்டியில் நம்ம வந்து ஸ்டாண்ட் போட்டு அதில் வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். அதில் தான் வேக வைக்கணும். நான் இப்போ அதில் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்துலேயும் வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சாலும் வெந்துடும். இது மாதிரி நான் ரெடி பண்ணி அதில் வச்சு அதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம அதை இறுக்கி மூடிடணும். அது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஏதாவது வெயிட் வைக்கணும். நான் வந்து இஞ்சி குழவி வச்சேன். நல்லா வேக வச்சுக்கணும். இடையில நம்ம திறந்து பார்த்து குத்தி பார்த்து வெந்திருக்கா வேகலையான்னு பார்க்கலாம். நான் வந்து அன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயும் சாப்பாடு எல்லோரும் கேட்டாங்கன்ட்டு பிள்ளைங்கள்லாம் கேட்டனால நான் அதை வெட்டி வச்சு எல்லோரும் சாப்பாடு கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு தான் வீடியோ எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெட்டி வச்சு நம்ம மில்க் மெய்டு ஊற்றினா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வட்டலப்பம் வந்து சைடிஷ் தான். நம்ம வந்து எங்கள் ஊரில் வந்து ஜாலர் ஊற்றி தான் அதுக்கு வந்து நாங்கள் இதை தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.